அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சே ஆகணும்னு ஒரு சபதம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் வீடியோவில் நவுன் பற்றி பார்த்தோம். அதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு என்ன யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அ பாய், திஸ் இஸ் ராம் அப்படின்னு ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இங்கே பாய்க்கு முன்னாடி அ அப்படிங்கிற ஆர்டிக்கிள் நம்ம ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அங்கே திஸ் இஸ் ராம், ராம்க்கு முன்னாடி ஏன் எந்த ஆர்டிக்கிளும் யூஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ராம்ங்கிறது சென்டென்ஸோட லாஸ்ட்டில் தான் வந்திருக்கு, ஆனால் அது ஏன் நம்ம கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்குறப்போ நிறைய ரூல்ஸ் படிப்போம். காமன் நவுனுக்கு முன்னாடி இந்த ஆர்டிக்கல் தான் போடணும், ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வருமா வராதா, அப்படி வந்தால் எந்த மாதிரி நம்ம போடணும். ஸோ இதெல்லாம் நம்ம ரூல்ஸ் படிக்கிறப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு காமன் நவுன்னா என்ன, ப்ராப்பர் நவுன்னா என்னங்கிறத சரியாக தெரிஞ்சாதான் எந்த நவுனுக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கல் போட முடியும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணி பேச முடியும். காமன் நவுன்னா எதை குறிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் ரெஃபர்ஸ் டு த நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங் இன் ஜென்ரல். அதாவது பொதுவாக ஒரு மனுஷனோட பேரையோ ஒரு இடத்தோட பேரையோ குறிக்கிறது தான் காமன் நவுன். தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா பொது பெயர், பொதுவான ஒரு விஷயத்தை இது குறிக்கிறதுனால பொது பெயர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பாய், கேர்ள். இப்போ நம்ம கிளாஸில் இருக்கோம், நம்ம டீச்சரை வந்து ஹே பாய், ஹே கேர்ள் அப்படின்னு நம்மளை கூப்பிடுறாங்க. ஸோ இங்கே பாய்னா யாரை குறிக்குது, கிளாஸில் இருக்க எல்லா பசங்களையும் குறிக்குது. கேர்ள்னால் அந்த கிளாஸில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் குறிக்குது. ஸோ பொதுவாக ஒரு விஷயத்தை குறிக்கிறதுனால இது பொது பெயர். இப்போது ப்ராப்பர் நவுன்னா அது எதை குறிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் ரெஃபர்ஸ் டு த நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன், பிளேஸ் ஆர் திங். ஸோ தமிழில் நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட நபரையோ பொருளையோ இடத்தையோ குறிச்சிச்சுன்னா அது ப்ராப்பர் நவுன். ஸோ பேர்லேயே இருக்குது ப்ராப்பர், ப்ராப்பராக ஒரு விஷயத்தை குறிச்சிச்சுன்னா அது ப்ராப்பர் நவுன். இப்போ பாய்னு கூப்பிட்டா அது கிளாஸில் இருக்க எல்லா பசங்களையும் குறிக்குது, யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இதே இது அந்த பையனோட பேர் ராம், அந்த பொண்ணோட பேர் பிரியா. இப்போ டீச்சர் கூப்பிட்றாங்க ஹே ராம் அப்படின்னு கூப்பிட்றாங்க, அப்போ அந்த பையன் மட்டும் ஏஞ்சி வருவான். பிரியான்னு கூப்பிட்றப்போ அந்த கேர்ள் மட்டும் ஏஞ்சி வருவா. ஸோ ப்ராப்பர் நவுன்னா ஸ்பெசிஃபிக்கான நேம் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் எந்த நவுனுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காமன் நவுன் எடுத்துக்கிட்டால் கேபிட்டல் லெட்டர் எதுவுமே வராது. சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வர்றப்போ மட்டும்தான் அது கேபிட்டல் லெட்டரில் வரும். சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் அல்லது ஒரு தலைப்பு டைட்டிலில் வருது அப்படின்னா மட்டும்தான் அது கேபிட்டல் லெட்டரில் வரும். இது ப்ராப்பர் நவுன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல வந்தாலும், ஒரு சென்டென்ஸில் எந்த இடத்துல வந்தாலும் அது கேபிட்டல் லெட்டரில் தான் வரும். ஏன்னா அது ப்ராப்பர். ஸோ அந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது ப்ராப்பரான ஒரு விஷயம்னா அது எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால அது கேபிட்டல் லெட்டரில் தான் வரும். இப்போது ஒரு சென்டென்ஸில் எது ப்ராப்பர் நவுன் எது காமன் நவுன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸை பார்த்தாவே அது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ணலாம். கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் அது ப்ராப்பர் நவுன், இல்லைன்னா அது காமன் நவுன். அடுத்த விஷயம், சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் அந்த நவுன் வந்திருக்கு அப்படின்னா அது காமன் நவுனா ப்ராப்பர் நவுனான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அது கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும். ஸோ சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்தால் அது காமனாகவும் இருக்கலாம், ப்ராப்பராகவும் இருக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக் நேமை குறிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்பெசிஃபிக்கான நேமை குறிச்சா ஒரு ப்ராப்பரான நேம் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் நவுன், இல்லைன்னா அது காமன் நவுன். இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரி. கண்ட்ரிங்கிறத நம்ம ஏன் காமன் நவுன்னு சொல்கிறோம், கண்ட்ரிங்கிறது எந்த கண்ட்ரியை வேணால் குறிக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேம் எதுவுமே இல்லை. கண்ட்ரின்னு ஜென்ரலாக ஒரு நேமை இது குறிக்குது. இது எந்த கண்ட்ரியாக வேணால் இருக்கலாம்.
எதுன்னு நம்மளுக்கு ஷுவராக தெரியாது. அதனால இது காமன் நவுன். இதே நேரத்தில் இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு கண்ட்ரி நேமை குறிக்கிறனால இது எல்லாமே ப்ராப்பர் நவுன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட். இதுவும் காமன் நவுன். ஏன், எந்த ஸ்டேட்டுன்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லை. ஸ்டேட்னா அது எதை வேணால் குறிக்கும். ஸோ அதனால ஸ்டேட்டுங்கிறது காமன் நவுன். ப்ராப்பர் நவுனில் எப்படி வரும்? தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறப்போ நம்மளுக்கு ப்ராப்பர் நவுன், எதுவுமே இல்லாமல் காமனாக இருக்கப்போ அது காமன் நவுன். இப்போ அதே மாதிரி கார் அப்படின்னு இருக்குது. இது காமன் நவுன், ஜென்ரலான ஒரு வெஹிக்கிளை குறிக்குது. இப்போ அதே இது BMW, ஆடி, பென்ஸுன்னு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை குறிச்சிச்சு அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன் கீழே வரும். நெக்ஸ்ட் ஒன் ஃபெஸ்டிவல். இப்போ ஃபெஸ்டிவல்னு சொன்னால் நம்மளுக்கு எக்கச்சக்கமானது ஞாபகம் வரும். பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். இப்போ ஃபெஸ்டிவல்னால் காமன் நவுன். அதை ஸ்பெசிஃபிக்காக குறிச்சா, அதாவது தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்னு ஸ்பெசிஃபிக்காக குறிச்சா அது ப்ராப்பர் நவுன்ஸ். அதே மாதிரி பாய், கேர்ள், மேன், உமன் இது எல்லாமே காமன் நவுன். இது அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான நேம், அதாவது ராம், பிரியா, நித்ரா, ராணி இந்த மாதிரி அவங்களோட பேரை குறிக்கிறப்போ அது எல்லாமே ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ இதே மாதிரி தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் வரப்போகுது. மந்த் அப்படிங்கிறப்போ ஒரு காமனான மந்த்னா நம்மளுக்கு 12 மாதம் இருக்குது. அது எந்த மாதத்தை அவங்க குறிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால அது காமன் நவுன். இது ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மாதத்தை குறித்தா அது ப்ராப்பர் நவுன்ஸ். அதே மாதிரி தான் டேனா எந்த டே அவங்க சொல்கிறாங்க நமக்கு தெரியாது. ஸோ அது காமன் நவுன். இது சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு ப்ராப்பராக ஒரு நாளை குறிச்சிருச்சு அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். இப்போது நமக்கு இங்கே நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இருக்குது. ஒரு சென்டென்ஸ்லேயும் எது ப்ராப்பர் நவுன், எது காமன் நவுன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்தியாங்கிறது குறிப்பிட்ட ஒரு கண்ட்ரியை குறிக்குது, அதனால அது ப்ராப்பர் நவுன். கண்ட்ரி அப்படிங்கிறது பொதுவான ஒரு பேரை குறிக்கிறனால அது காமன் நவுன். நித்ரா இஸ் மை ஃப்ரெண்ட். நித்ராங்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சனோட பேரை குறிக்கிறனால அது ப்ராப்பர் நவுன். ஆனால் ஃப்ரெண்டுங்கிறது பொதுவான ஒரு பேரை குறிக்கிறனால அது காமன் நவுன். அதே மாதிரி ராம் கோஸ் டு ஸ்கூல். இந்த சென்டென்ஸில் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ராமுங்கிறது ஒரு பர்சனோட பேரை குறிக்குது, அதனால் அது ப்ராப்பர் நவுன். ஸ்கூலுங்கிறது அந்த ஸ்கூலோட பேரையோ இல்லை எதையுமே குறிக்கலை, பொதுவாக ஸ்கூல் அப்படின்னு இருக்குது. இது இந்த இடத்துல அந்த ஸ்கூலோட பேர் ஏபிசி ஸ்கூல் இந்த மாதிரி அந்த ஸ்கூலோட பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ப்ராப்பர் நவுனில் வந்திருக்கும். ஆனால் இங்கே நம்மளுக்கு ஸ்கூலுன்னு பொதுவாக வந்தனால இது காமன் நவுன். அடுத்து he was not born in this country. இந்த சென்டென்ஸில் கண்ட்ரிங்கிறது காமன் நவுன்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன், ஸ்பெசிஃபிக்காக எந்த கண்ட்ரி பேரும் அங்கே இல்லை. இதுவே குறிப்பிட்ட ஒரு கண்ட்ரியை குறிக்கிற மாதிரி இந்தியா, நியூசிலாந்து, அமெரிக்கா இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். ஆனால் இங்கே அப்படி இல்லாதனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், காமன் நவுன்னு சொல்கிறோம். பிரியா லைக்ஸ் டு ட்ரிங்க் காஃபி. இங்கே பிரியாங்கிறது ப்ராப்பர் நவுன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். காஃபிங்கிறது காமன் நவுன். இங்கே குறிப்பிட்ட எந்த ஒரு பிராண்டு நேமையும் சொல்லலை, இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் எதுவும் இல்லை. காஃபிங்கிறது ஒரு காமனான ஒரு பேர். ஸோ அதனால் இங்கே காஃபிங்கிறது நம்மளுக்கு என்னது, காமன் நவுன். அடுத்து ராம் பாட் அ பைக். ராமுங்கிறது ப்ராப்பர் நவுன். பைக்குங்கிறது இங்கே எந்த விதமான ஸ்பெசிஃபிக் நேமும் இல்லை. இப்போ பைக்குன்னு எடுத்துக்கிட்டால் அது எந்த பைக்கை வேணால் குறிக்கலாம். எத்தனையோ பிராண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது, அதில் தெளிவாக எதுன்னு குறிப்பிடலை இங்கே. ஸோ அதனால் இது காமன் நவுன். அடுத்து ஐ விசிட்டட் த தாஜ்மஹால். இங்கே தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளேஸோட பேரை குறிக்கிறனால அது ப்ராப்பர் நவுன். ஐ பிளான்டட்
2 trees in my garden. இப்போ இந்த சென்டென்ஸில் ட்ரீ கார்டன் ரெண்டுமே காமன் நவுன். ஏன் ட்ரீங்கிறது ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு ட்ரீயையோ இல்லை அதோட வகையையோ எதுவுமே குறிக்கலை, அதனால் இது காமன் நவுன். கார்டனுங்கிறது தோட்டம் அப்படிங்கிற ஒரு பொதுவான பேரை தான் நம்மளுக்கு சொல்லுது. அந்த கார்டனுக்குன்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் நேமும் எதுவுமே இங்கே இல்லாதனால அது காமன் நவுன். இப்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது. A dog is an animal. A lion is an animal. இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம பார்த்த உடனே அனிமலுங்கிறது காமன் நவுன் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன் அது எந்த ஒரு விலங்கோட குறிப்பிட்ட பெயரையோ நம்மளுக்கு சொல்லலை. அது ஒரு பொதுவான விஷயத்தை, ஒரு பொதுவான பெயரை நம்மளுக்கு சொல்கிறனால அது காமன் நவுன் நம்ம சொல்லிடலாம். இப்போது இதே சென்டென்ஸ்லேயே டாக் அப்படிங்கிற வேர்ட் ப்ராப்பர் நவுனா காமன் நவுனா? நம்மளுக்கு இங்கே ஒரு குழப்பம் வரும். அப்போ அனிமல்னால் காமன் நவுன் நம்ம சொல்லிட்டோம், அப்போ அதில் டாக், மங்கி, கேட் இந்த மாதிரி வரதெல்லாம் ப்ராப்பர் நவுன் தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படி நம்ம சொல்லக்கூடாது, அது தப்பு. டாகுங்கிறதும் காமன் நவுன் தான். ஏன் அப்படின்னா இப்போது திஸ் இஸ் அ டாக் அந்த மாதிரி சொல்கிறப்போ டாகுங்கிறப்போ அதுக்கு குறிப்பிட்ட ஒரு பேர் எதுவுமே இல்லை. அன்ஸ்பெசிஃபிக் நேம், ஸ்பெசிஃபிக்காக எந்த பேரும் அதுக்கு இல்லை. திஸ் இஸ் அ டாக், அவ்வளோதான். அது எந்த டாகை வேணால் குறிக்கலாம். அதனால இது நமக்கு காமன் நவுனில் வரும். இப்போது இதை நம்ம எப்படி ப்ராப்பர் நவுனாக மாற்றலாம் அப்படின்னா, அந்த நாய்க்கு ஒரு பேர் வைக்கிறப்போ திஸ் இஸ் ஜிம்மி, திஸ் இஸ் ராமு, இந்த மாதிரி அந்த நாய்க்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறப்போ அதை ப்ராப்பர் நவுன் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த நாய்க்கு குறிப்பிட்ட ஒரு பேர் இருக்கிறப்போ அது ப்ராப்பர் நவுனில் வரும். மற்றபடி எல்லாமே கவ், மங்கி, கேட், டாக், லயன்னு எல்லா அனிமல்ஸுமே காமன் நவுன்ஸில் தான் வரும். இப்போது அதே மாதிரி 2 சென்டென்சஸ் இருக்குது. ஐ லைக் ஃப்ரூட்ஸ், தேர் ஆர் 2 apples. இப்போது இந்த 2 சென்டென்ஸில் எது காமன் நவுன் எது ப்ராப்பர் நவுன் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஃப்ரூட்ஸுங்கிறது காமன் நவுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான நேமும் அதுக்கு இல்லை, அப்போது அது காமன் நவுன். இப்போது அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் பார்க்குறப்போ ஆப்பிள் அப்படின்னு இருக்குது. அப்போ இது ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நம்மளுக்கு வரக்கூடாது. ஏன்னா ஆப்பிள்லேயே நிறைய வகைகள் இருக்குது. அது எந்த வகைன்னு குறிப்பிட்டு எதுவுமே சொல்லலை, காமனாக ஆப்பிள் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ அது காமன் நவுன். இப்போது இதே சென்டென்ஸில் ஆப்பிளோட வகையான பிங்க் லேடி, ஃபியூஜி இந்த மாதிரி அதோட ஸ்பெசிஃபிக் நேம் வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் அது நம்மளுக்கு ப்ராப்பர் நவுன் ஆகும். அதே மாதிரி ஐ லைக் மேங்கோஸ் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போது இந்த இடத்துலையும் மேங்கோ அப்படிங்கிறது நம்மளுக்கு காமன் நவுன். ஏன்னா மாம்பழத்தோட வகையான இப்போ அல்ஃபோன்ஸா, மல்கோவா இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் நேமோடு வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம அதை ப்ராப்பர் நவுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் எந்த பேரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் காமனாக மேங்கோ, ஆப்பிள், ஆரஞ்சுன்னு வந்தனால அது எல்லாமே காமன் நவுன்ஸ்க்கு கீழே தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுற நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் காமன் நவுன்ஸாக தான் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் இருந்தால் மட்டும்தான் அது ப்ராப்பர் நவுன், மற்ற எல்லாமே காமன் நவுன் கேட்டகரியில் தான் வரும். ஸோ அவ்வளோதான். இன்னும் நிறைய நவுன்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வர போகிறோம். ஸோ இந்த பேசிக் கிராமரில் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோவில் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கவும் போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஒரு வீடியோலையும் ஒரு சின்ன சின்ன ரூல்ஸை நம்ம டெய்லியும் கற்றுக்கிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணி பேசிகிட்டே இருந்தோம், எழுதிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். கிராமர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்காமல் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது பண்ணணும், அது பண்ணக்கூடாது, ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே ஏன் இது பண்ணுறோம், இங்கே ஏன் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இல்லை எனக்கு இது தேவையில்லை,
சும்மா ஒரு சென்டென்ஸ் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது. ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் முடிச்சுட்டு நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு நல்லது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.